இனிய வணக்கங்களுடன் உங்கள் ஸ்கைடெக். நாம் இன்றைக்கி பார்க்குறது AG4 மிஷினுடைய கியர் சைடில் இருக்கிற பேரிங், ஹெட் பேரிங்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த சைடு மாற்றுறது எப்படின்றத ஈஸியாக பார்த்துருவோம். இந்த மிஷின் பார்த்திங்கன்னா ஆன் பண்ணி பார்த்தா சத்தம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ப்ளஸ் ஷேக் இருக்குது பாருங்கள். இந்த ஷேக் அளவுக்கு அதிகமாக இருக்குது. இது மாதிரி ஷேக் இருந்தால் கியரும் ஒன்றோட ஒன்றும் தேய ஆரம்பிக்கும். ரெண்டாவது உள்ள ஒரு நீடில் பேரிங் இருக்கும், அதுவும் டேமேஜ் ஆகிடும். ஆர்மச்சூரில் இருக்கிற டாப் பேரிங்கும் டேமேஜ் ஆகிடும். இப்போ நாம் ஹெட்டில் இருக்கிற 4 ஸ்க்ரூவை ரிலீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பேரிங் மாற்றுறது ஒரு சில மிஷினில் பார்த்திங்கன்னா சர்வசாதாரணமாக கியர் ஷாஃப்ட் கழண்டு வந்துடும். ஒரு சில பேரிங்கில் ஒரு சில மிஷினில் கழண்டு வர்றது சாத்தியமான விஷயம் இல்லை. நம்ம அப்படி இருக்கும்போது ஒன்று நம்ம ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸில் கொடுத்து கழட்டி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா புல்லர் போட்டு கழட்டி எடுத்துக்கலாம். அடித்து கழட்டினோன்னா டேமேஜ் ஆக தான் செய்யும் ஷாஃப்ட்டு. இப்போ பாருங்கள் ஷேக் எவ்வளோ இருக்குது பார்த்துங்க. கியரு சும்மா லைட்டாக மைல்டவுனாக இருக்கலாம். இது ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குது. பேரிங் போயிடுச்சு. பேரிங்கை சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். இப்போ நம்ம உள்ளே இருக்கிற பேரிங் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் விட்டு அந்த கியர் ஒன்று இருக்கும், அதை லைட்டாக லிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா ஷேக் ஆச்சுன்னா அந்த பேரிங்கும் போயிடுச்சு. அப்படி இல்லை ஷேக் ஆகலைன்னா அந்த பேரிங் நல்லா இருக்குது. இதை இப்படியும் செக் பண்ணிக்கலாம், கழட்டி வேணாலும் செக் பண்ணிக்கலாம். இதில் நல்லா இருக்குது, ஏன்னா ஏற்கனவே மாற்றினது தான், அதனால் பிரச்சனை இல்லை. சும்மா இருந்தாலும் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக செக் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மிஷினை மட்டும் ஆன் பண்ணி பார்க்குறேன். மிஷின் ஓகே, கிளியராக தான் இருக்குது. இப்போ நம்ம கழட்டின ஹெட்டை லைட்டாக ஓரளவு தொடச்சிக்கலாம், இல்லைன்னா அளவுக்கு அதிகமாக கிரீஸ் இருக்கும். இப்போது நம்ம இந்த இடத்துல புல்லரை போட்டு கழட்ட போகிறோம். இப்போ அந்த மண்டையில் கேஸ்டைன் பாடி இருக்கும்ல, அது சும்மா லைட்டாக தட்டினீங்கன்னா கழண்டு வந்துடும். சப்போஸ் காலர் இருந்தது அப்படின்னா நீங்கள் இப்போ நம்ம புல்லர் போட்டு கழட்டுறோம், இல்லை ஹைட்ராலிக்கில் வச்சு கழட்டுவோம் பாருங்கள். அப்படி கழட்டி எடுத்த பிறகு தான் பேரிங்கை மாற்ற முடியும். இப்போ நம்ம புல்லரை அழகாக மாட்டிக்கலாம். புல்லரில் கழட்டுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஏன்னா ஒரு சில மிஷின் சர்வ சாதாரணமாக கழண்டு வந்துடும், லைட்டாக டைட்டை வச்சுன்னே கழண்டு வந்துடும். ஓகேங்களா? பிராண்டட் மிஷினில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வேணுன்ற அளவு மட்டும்தான் டைட் இருக்கும், அளவுக்கு அதிகமான டைட் இருக்காது. லோக்கல் மிஷின் வாங்கும்போது பார்த்திங்கன்னா இது மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்தித்து தான் தீரணும். என்கிட்ட ஸ்பேனர் ஒருத்தர் வாங்கி பண்ணாங்க, ஒன்றும் தரல. ஸோ அதனால் இப்போ நம்ம கட்டிங் பேரில் டைட் வைக்கிறோம். கட்டிங் பேர் டைட்லாம் வச்சு அதை கழட்டெல்லாம் முடியாது, வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அது அவ்வளோ டைட்டாக இருக்குது. பிராண்டட் மிஷினாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்வசாதாரணமாக கழட்டி எடுத்துடலாம். அது அப்போ தட்டி கழட்டிக்கலாம். ஓகேங்களா? லோக்கல் மிஷின்லாம் எடுக்கும்போது வேறு வழி இல்லை, இது மாதிரி மல்லு கட்டி தான் ஆகணும். நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, சும்மா சர்வசாரமாக தட்டி எடுத்துருவாங்க. அது ஒரு சில இதில் வந்துடும். எல்லா மிஷின்லேயும் வரும்ன்றது சாத்தியம் இல்லை. இது மாதிரி கஷ்டப்பட்டால் மட்டும்தான் வரும். இந்த பேரிங் மாற்றுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். இப்போ பாருங்கள், நான் புல்லரை போட்டு ரின்ச்சில் டைட் வைக்கிறேன். ஏன்னா போட்டு தான் ரிங் ஸ்பேனர் போட்டிருக்கணும். ரின்ச்சில் டைட் வச்சுட்டு நம்ம சுற்றியில் கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து புல்லருடைய ஹெட்டில் அடித்து தான் ரிலீஸ் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸில் எடுத்து போய் கொடுத்தோம்னா ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணி கையில் கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு இங்கே பக்கத்தில் இல்லைன்றதால நம்ம புல்லரை போட்டு கழட்டுறோம். அதே சமயம் வீட்டில் கழட்டும்போது இது மாதிரி ஒரு புல்லரை போட்டு கழட்டிடலாம். கொஞ்சம் லைட்டாக ஓரளவு டைட்டான உடனே நம்ம சுற்றியில் தட்டுறது தான் பெஸ்ட். இது மாதிரி ஹெட்டில் புல்லருடைய ஹெட்டில் சுற்றியில் தட்டினோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீ ஆகிடும். ஆனால் அப்படிலாம் இல்லை, ஒரேடியாக டைட் வைக்கிறோம் அப்படின்னா புல்லருடைய த்ரெட்டு கண்டிப்பாக கண்டமாகிடும். ஏன்னா இது அவ்வளோ டைட்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், மறுபடியும் அதே மாதிரி தட்டிக்கலாம். நான் வழக்கம் போல் எல்லா வீடியோவும் சொல்லலாம், ரொம்ப ஈஸியாக மாற்றிடலாம், சிம்பிளாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லுவேன். இதில் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நம்ம லக்குன்னு கூட சொல்லலாம். சில நேரம் சில சாஃப்ட் ஈஸியாக வந்துடும், சில இது ஈஸியாலாம் வராது. இவ்வளோ டைட் இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம அடித்து கழட்டணும் அப்படின்னா ஸ்லீவ் பேரிங் ஏறுற சைடில் அந்த சைடில் ஷாஃப்ட் ஒன்று பெண்ட் ஆகிடும், இல்லைனா ஷாஃப்ட் பல்ஜ் ஆகிடும். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கம்பல்சரி நடக்கும். அப்படி இல்லை அப்படின்னா
ஷாஃப்ட்டை மாற்றுற மாதிரி இருந்தால் நம்ம அடித்து கூட கழட்டிடலாம். இப்போ பாருங்கள் அவ்வளோதான், ஓரளவு ஃப்ரீ ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் கண்டினியூஸாக கழட்டி எடுத்துடலாம். இவ்வளோ டைட் இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம அடித்து கழட்டினோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஷாஃப்ட் வந்து டேமேஜ் தான் ஆகும். ஷாஃப்ட் மாற்றுற மாதிரி இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து அடித்து கழட்டலாம். இப்போ நம்ம இதை அடித்து கழட்ட தயாராக இல்லை, ஏன்னா ஷாஃப்ட் வந்து டேமேஜ் ஆகிடும். இப்போ நம்ம கழட்டி எடுக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறோம். கழட்டி எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் ஈஸியாக அடிக்கிறது மாட்டுறது எல்லாமே ஈஸியான வேலை. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நம்ம டைட் வைக்க அந்த ஷாஃப்ட் வந்து ஃப்ரண்ட்டில் வர்றது உங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு தெரிஞ்சு இது பெஸ்ட்டான வழி புல்லரை வச்சு கழட்டுறது, எந்த டேமேஜும் கிடையாது. இப்போ பாருங்கள் கியர் வந்துடுச்சு. இப்போது நம்ம பேரிங்கை மட்டும் கழட்டி எடுக்கணும். இப்படி தான் உட்காந்துருக்கோம். இப்போ நம்ம பேரிங்கை இப்போ இந்த ஏரியா இருக்குது பாருங்கள், இந்த ஏரியா பார்த்திங்கன்னா நம்ம அடிச்சிருந்தோம்னா இந்த ஏரியா ஃபுல்லாக பல்ஜி ஆகிட்டு இருக்கும். ஷாஃப்ட்டை கண்டிப்பாக மாற்றி தான் இருக்கணும். இப்போ நம்ம வயசில் வச்சுட்டு அந்த பேரிங்கையும் கழட்டி எடுத்துப்போம். சில நேரத்தில் சில மிஷின் ரொம்ப தகராறு கொடுக்கும், ரொம்ப பிரச்சனை பண்ணும். அதனால் இது மாற்றணும் அப்படின்னும்போது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் மாற்றுற மாதிரி இருக்கும் இந்த பேரிங்கை. இப்போ பாருங்கள், இது கட்டிங் பெட் டைட்டுக்கே பேரிங் வந்துடும். பேரிங்கெல்லாம் ஓரளவு ஈஸியாக தான் வந்துடும். பட் கியர் மட்டும்தான் ஒரு சில இடத்துல ரொம்ப டைட்டாக இருக்கும். பாருங்கள் கரெக்டாக அந்த இடத்துல பேரிங் உட்காரும், அடுத்த கட்டிங்கில் கியர் உட்காந்துரும். இப்போது இதுக்கு 62001 பேரிங். ஒரு சில மிஷினில் பார்த்தீங்கன்னா 6201 வரும். 6201 பார்த்தீங்கன்னா நம்ம சீலிங் ஃபேன்லலாம் பாட்டம் சைடு யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து 62001 அந்த பேரிங் லைட்டாக இதில் ஏற்றும்போது பார்த்தீங்கன்னா ஷாஃப்ட்டில் பேரிங் ஏற்றும்போது ஒன்றும் பெருசாலாம் பிரச்சனை இருக்காது. சும்மா லைட்டாக தட்டினாவே போயிடும், இல்லை புஷ் பண்ணால் போயிடும். அந்த மாடலில் தான் இருக்கும். இப்போ நம்ம கியரை ஏற்ற போகிறோம். கியரை தட்டி தான் ஏற்ற போகிறோம். இப்போ பாருங்கள், இப்படி தட்டி ஏற்றினா ஏறிடும். நம்ம வெளியே போய் தான் தட்டி எடுத்துகிட்டு வந்தோம். இப்படி தான் தட்டி ஏற்றிக்கணும். நம்ம வெளியே போய் தான் தட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம், ஏன்னா உள்ள டேபிளில் தட்ட முடியாது. இப்போ நம்ம கொஞ்சம் க்ரீஸ் அப்ளை பண்ணி அந்த டாப் கப்பை வந்து புஷ் பண்ணிக்கலாம். நார்மலாக புஷ் பண்ணாவே ஓரளவு போயிடும். சப்போஸ் இதில் காலர் இருந்தது அப்படின்னா இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி கழட்டி எடுத்துகிட்டு கியரை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் காலரை ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் மாற்றுற மாதிரி இருக்கும். இப்போ லைட்டாக நம்ம க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கலாம். மிஷினுக்கும் உள்ள க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கலாம். மிஷினில் க்ரீஸ் இல்லாமல் இருந்ததுன்னா க்ரீஸ் கம்பல்சரி போடுங்க. போடுற க்ரீஸை நல்ல க்ரீஸாக போடுங்க. ஏன்னா லோக்கல் க்ரீஸ்லாம் போட்டிங்கன்னா சத்தம் கரகரன்னு சத்தம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் நல்ல க்ரீஸாக போடுங்க. போட்டுட்டு ஸ்க்ரூவை டைட்டு வச்சிடலாம். ஸ்க்ரூ எப்போ டைட் வச்சாலும் ஆப்போசிட் டைட் வச்சுருங்க. ஸ்க்ரூ போட்டு டைட் வச்சுனா முடிஞ்சிச்சு. நம்ம வழக்கம் போல் சீரீஸில் போட்டு செக் பண்ணிக்கலாம். சீரீஸில் போட்டு செக் பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.